ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப் வேர்ல்டு. நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீமென்காக ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் நேம் வந்து ஒரு தெய்வம் தந்த பூவே. ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் இது ஒரு பர்த்டே விஷஸ்டா. ப்ளீஸ் 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 எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்கடா ஸ்டோரி பிடிச்சிருந்தா. அப்புறம் ஹிஸ் யூ ஹாப்பி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அஷிமா. நீ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்லாம், உன் ஃபேமிலியோட ரொம்ப 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 உனக்கு பிடிச்ச லைஃப் பிடிச்ச மாதிரி இருக்க நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்டா. நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் உன் லைஃப்பில் நீ நினச்சதெல்லாம் அச்சீவ் பண்ண இந்த லில்லியோட வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அஷிமா. அப்புறம் ப்ளீஸ்டா என் அஷிமாவுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. எனக்கு எப்படி விஷ் பண்ணுறதெல்லாம் தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் விஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி வாங்கடா, ரொம்ப பேசிட்டேன். வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அப்படியே அதுக்குள்ளே போனோம்னா அங்கே 2 பர்சன் அவ்வளோ அழகாக க்யூட்டாக பேசிக்கிட்டு அப்படி வந்து விளாண்டுக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதில் ஒரு பர்சன் தான், எனக்கு வேணாம், எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சிக்கடா, எனக்கு பாரு, அந்த சாப்பாடெல்லாம் ஊட்டாத, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் இன்னொரு பர்சன் தான், மோச்சி பையா சொன்னால் கேளு, நீ கன்சீவாக இருக்கல்ல, ஸோ வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒருத்தரம் சாப்பிடணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுல்ல, நீ சாப்பிடணும், எங்கே ஓடிட்டுருக்க? டேட்டு ப்ளீஸ் டேட்டு, எனக்கு பசிக்கல, நீ வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்க. இப்போ தானே ஜூஸ் கொடுத்த, உடனே கொண்டு வந்து ஃபுட்டு கொடுத்தா நான் என்ன செய்கிறது? எனக்கு வேணாம் டேட்டு, வாந்தி வர மாதிரி இருக்குது, சொன்னால் புரிஞ்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கடா. ஆமாம், அவங்க யாரெல்லாம் நம்ம வீமின் 2 பேர் இருந்தாண்டா. அவங்க ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். அவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஜிமின் வந்து இப்போ கன்சீவாக இருக்காங்கடா. ஓகே, இப்போ வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ டே தான், அதெல்லாம் முடியாது ஜிமினா, சொன்னால் கேளு, டாக்டர் சொன்ன மாதிரி தான் நான் உனக்கு ஃபுட்டு தந்துட்டுருக்கேன். 1 ஹவர் ஜூஸ் தர சொன்னாங்க, 1 ஹவருக்கு அப்புறம் வந்து ஃபுட்டு தர சொன்னாங்க, அப்புறம் வந்து ஃப்ரூட் தர சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதெல்லாம் வந்து உனக்காகவே கம்பெனிக்கு கூட போகாமல் நான் வீட்டிலே இருந்து உன்னை டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கேன். மேய்டுக்கிட்ட சொல்லிட்டு போகலாம், அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால தான் நானே வீட்டிலேருந்து எல்லாம் என்னோடய ஒர்க்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உனக்காக வீட்டில் இருக்கேன். சொன்னால் கேளு, வா வந்து சாப்பிடுவா. டேட்டு வேணாம் டேட்டு, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, அப்புறம் மேலேயே வாமிட் எடுத்துருவேன், பரவாயில்லையா? பரவாயில்ல, என் மேலே தான் இருக்கிற, ஒரு ப்ராப்ளம் இல்லை, புரியுதா? இனி என்ன பண்ணாலும் சரி, நான் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு தரேன். டேட்டு போ டேட்டு, நீ 3 மந்த்ஸாக சரியில்லை, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. என்றைக்கு கன்சீவ் ஆனதுன்னு தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து நீ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. போ, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், என்ன அம்மா வீட்டுக்கு போறியா? ஹலோ ஏய் மோச்சி பையா, என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர விட மாட்டேன் பேபி பிறக்கிற வரைக்கும். அப்போ அதுக்கப்புறம் விட்டுருவியா? அதுக்கப்புறமே விட மாட்டேன், போடா பொறுக்கி, உன்னால தான் இவ்வளவும். நான் அப்பயே வேணான்னு சொன்னேன்ல, 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்துக்கலான்னு சொன்னேன். நீ தான் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஏறுன்னு ஏறுனேன். இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான்டா. இப்போ டே தான், ஏறனால தான் இப்போ பேபி வந்திருக்கா, உனக்கு தெரியாதா? போடா பொறுக்கி, தப்பாக பேசுகிற. அடே மூச்சு பையா குட்டப்பையில், நீ தாண்டா முன்னே பேசுனேன், அதுக்கப்புறம் தாண்டா நான் பேசுனேன், அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, போட என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், ஆனால் ஜிமின் நீ ரொம்ப ஓவராக தான் வாய் பேசுகிற, பண்ணுறதெல்லாம் நீ பண்ணுற, கடைசியாக திருப்பி நாங்கள் எதாவது பேசணும்னா உடனே என் பக்கம் திரும்பிக்கிறா இல்லை? எல்லாத்துட்டையும் அது மாதிரி பேசுகிறேண்ணா, உங்ககிட்ட மட்டும்தான் நான் அது மாதிரி பேசுகிறேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து க்யூட்டாக ஃபேஸ் வைக்கிறான். ஃபேஸ் வச்சுட்டு சரி டேட்டு, எனக்கு போதும், ப்ளீஸ் சொன்னால் கேளு, வயிறு ஃபுல்லாக இருக்குது, நெக்கு வரைக்கும், எனக்கு கழுத்து வரைக்கும் இருக்குது ஃபுட்டு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே எஸ்கேப் ஆக போகிறான். இப்போ டே தான் அப்படியே ஹேண்டை பிடிச்சிட்டு, ஏய் மூச்சி எங்கே போகிற, வைங்க அப்படியே நழுவிட்டு போகலான்னு பார்க்குறியா? ஒழுங்காக வந்து இந்த 2 வாய் தான் இருக்குது, சாப்பிட்டு போ. டேட்டு எனக்கு வேணாம் டேட்டு, பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான்
அதெல்லாம் முடியாது, சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டீ வந்து அந்த பிளேட்டில் இருக்கிற சாப்பாடை வந்து எடுத்து அந்த சாப்பாடு அள்ளுறாங்க. அதுக்குள்ளே ஜெமினி என்ன பண்ணுறான், ஏஞ்சி போயிடலான்ட்டு போகக்குள்ள என்ன பண்ணுறான், அந்த சோபாவில் வந்து இடிச்சிடறான். ஆ ஆமா ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போட்டு ஏய் மூச்சு என்னாச்சு, ஏய் என்னடாச்சு, சாரி டே இடிச்சிட்டேன், உனக்கு வாங்குவேன், அதிகமாக கொழுப்பு இருக்குது, நான் தான் சாப்பிட்டு போன்னு சொன்னேன்ல, டே ப்ளீஸ் டே எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, அதனால தான் இருந்துச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே உமட்டுற மாதிரி பண்ணுறான். இப்போ டே என்ன பண்ணுறான், டக்குன்னு அந்த பிளேட்டை அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே வந்து டேவோட ஹேண்டில் அப்படியே ஜிமினோட வாமிட் எல்லாம் வந்து அப்படியே வாங்கிக்கிறான். ஏன்னா ஜிமின் வந்து வாமிட் எடுத்துடுவான். இப்போ டே நான் அப்போவே சொன்னல எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, வேணான்னு பாரு, இப்போ மேலெல்லாம் ஆயிடுச்சு, பரவாயில்ல நீ ரெஸ்ட் ரூம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜிமினை கூட்டிகிட்டு அப்படியே டே வந்து ரெஸ்ட் ரூமு தான் போகிறான். போயிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டயர்டாக வந்து அப்படியே அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் டயர்டாக வந்து ஜிமின் வந்து அந்த ஷோபாவில் உட்காடுறான். டே நான் தான் வேணான்னு சொன்னல, பாரு மறுபடியும் ஃபுல்லாக வாமிட் ஆயிடுச்சு, போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே அப்படி லைட்டாக சிரிச்சிட்டு, பரவாயில்ல ஒன்றும் ஃபீல் பண்ணாத புரியுதா, எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், சரி இரு நான் போய் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். என்ன மறுபடியுமா, ஆமாம் அதான் சாப்பிட்டதுலாம் வாந்தி எடுத்துட்டுல, ஜூஸ் குடிடா. டே போடா அந்த பக்கம், நான் போகிறேன் போ, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், உன் கூட இனிமேல் இருக்குல்ல. என்ன சொன்ன, அம்மா வீட்டுக்கு போறியா, ஆமாம், ஏன் நீ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற. நான் என்ன டார்ச்சர் பண்ணு, பின்ன என்ன எப்போ பார்த்தாலும் சாப்பிடுன்னு சொல்லிகிட்டே இருந்தா என் குட்டி வேறு என்ன ஆகுறது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான் அந்த குட்டி வேறு ஒன்றும் ஆகாது, உள்ளே இருக்கிற பேபி தான் பெருசாகும், புரியுதா, போடா, ஒரே நாளெல்லாம் பெருசாகாது, 10 மாதத்துக்கு அப்புறம் தான் பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அப்படியா, நான் இன்றைக்கே பெருசாக இருந்தில்ல நினச்சேன், பொறுக்கி அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான் பொறுக்கி தான், உங்ககிட்ட மட்டும் நான் என்றைக்கும் பொறுக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ எப்படின்னா இவங்க 2 பேரும் அது மாதிரி தான் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜிமின் ஃபோனுக்கு ஒரு கால் வருதுடா. இப்போ டே என் ஃபோன் அடிக்குது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே வந்து அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வரான். அந்த ஃபோனில் வந்து அம்மான்னு வந்து போட்டிருக்கு. இப்போ மூச்சி சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் எங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஃபோன் வாங்கி பேசுகிறான். ஹலோ அம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கால் பேசிகிட்டு இருக்கான். இப்போ என்னன்னா ஜிமின் வந்து அப்படியே டக்குன்னு அதிர்ச்சி ஆன மாதிரி அப்படியே ஏஞ்சி நிற்கிறான். இப்போ டே தான் ஜிமினா என்னாச்சு, ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் கீழே போட்டுறான். இப்போ ஜிமின் என்னாச்சு, என்னடாச்சு டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபேஸில் அப்படியே அந்த ஐஸில் அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஏன்டா அழுகுற, என்னாச்சு, டே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, பெட்டில் சேர்த்துருக்காங்களாம், வா டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே அழுகிறான். என்னடா சொல்கிற, என்ன சொல்கிற, ஆமாம் டே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அப்பா இப்போ தான் கால் பண்ணாங்க, வா டே போகலாம், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அம்மா பேசவே மாட்டேங்கிறாங்க, அப்பா மட்டும்தான் ஒரு மாதிரி சேடாக பேசினார், வா டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான் என்னாச்சு ஆன்ட்டிக்கு தெரியல டே ஹாஸ்பிட்டலில் பெட்டில் சேர்த்துருக்காங்களா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் டே கிட்ட சொல்கிறான். இப்போ 2 பேருமே வந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. இப்போ அங்கே போயிட்டு அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அங்கே வந்து எப்படின்னா அந்த ஐசியூவில் வந்து ஜிமினோட அம்மா வச்சுருக்காங்க. இப்போ வெளியே வந்து அவங்க அப்பா நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் அப்படியே வேகமாக போயிட்டு அப்பா அம்மாவுக்கு என்னப்பாச்சு, அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லுப்பா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜிமினோட அப்பா தான் ஜிமினா வண்டியப்பா வாப்பா, என்னன்னு தெரிலப்பா, அம்மா திடீர்னு 1 வீக்காக வயிறு வலின்னு சொன்னா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெயின் டேப்லெட்டு அந்த மாத்திரை தான் கொடுத்தேன், ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில
நான் ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குள்ளே அவள் மயங்கி விழுந்துட்டாப்பா. சரின்ட்டு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு வந்தேன். ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ கட்டியிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்கப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் நான் உனக்கு கால் பண்ணிட்டேன். நீ வேறு இந்த மாதிரி கன்சீவாக இருக்க, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. அப்பா, ஏன் இப்படி சொல்கிறீங்க? அம்மா என் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா? நான் தானே அம்மாவை பார்த்துக்கணும். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? அம்மா அம்மா எங்கேப்பா? அப்பா அம்மா எங்கே? அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஐசியூவில் வார்டில் வந்து செக்அப் பண்ணிகிட்ருக்காங்கப்பா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே போயிட்டு அந்த ஐசியூவில் வந்து அது முன்னாடி கண்ணாடிமா இருக்கும்லடா, அதில் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாமே வந்து சுற்றி நின்று அப்படியே வந்து ஜிமினோட அம்மா வந்து செக்அப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்டு செம்மையாக அழுகிறான். அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து அழுகிறான். இப்போ டே தான் மூச்சு இங்கே பாரு, எதுக்கு அழுகிற? டென்ஷன் ஆகாத, ஆன்ட்டிக்கு ஒன்றும் ஆகாது. நான் டாக்டர்கிட்ட கால் பண்ணிட்டேன், அவங்க அந்த மெயின் டாக்டர் வராங்களாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடு, நீ டென்ஷன் ஆகாத, ப்ளீஸ் சொன்னால் கேளுடா. இல்லை டேட்டு, அம்மா டேட்டு, அம்மா அம்மா ஒரு சின்ன வலி கூட தாங்க மாட்டாங்க டேட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் டேட்டு, அம்மாட்ட பேசணும் டேட்டு, என்னை கூட்டிகிட்டு போ டேட்டு, ப்ளீஸ் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், ஜெமினா அவங்க செக்அப் பண்ணிகிட்டு இருக்காங்கடா, ப்ளீஸ் நீ டென்ஷன் ஆகாத, சொன்னால் புரிஞ்சிக்க, அவங்க வெளியே வந்தது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜிமினுக்கு அவ்வளோ அழகாக கம்ஃபோர்ட் பண்ணி அவர் அந்த ஒரு சேர் மாதிரி அங்கே இருக்கடா அங்கே உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமேட்டு அவங்க உள்ளே இருந்து டாக்டர் வெளியே வராங்க. இப்போ ஜிமின் தான், டாக்டர் அம்மாவுக்கு என்னாச்சு, எப்படி இருக்காங்க, இப்போ ஓகேவா, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் வேகமாக போய் கேட்குறான். ஓகே, வெயிட் 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 வெயிட், எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, எவ்வளோ கொஞ்சம் டென்ஷன் ஆகுறீங்க? ஸோ நோ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து கட்டி மாதிரி இருக்குது, அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு சிசேரியன் தான் பண்ணியாகணும். அதனால் வந்து அது பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சரியாகும். அது வரைக்கும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளீஸ் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடலாம், இன்றைக்கி நைட்டே ஆப்ரேஷன் பண்ணிடலான் இருக்கோம், நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க. என்ன ஆப்ரேஷனா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு புரியல. அம்மாவுக்கு என்ன கட்டியது? அது சும்மா ஒரு சாதாரண கட்டி தான்ப்பா, ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து அதை எடுத்துட்டா அதுக்கு மேலே அவங்க நார்மல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் ஒரு மாதிரி அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டான். டேட்டு என்ன சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் அது எதுவும் சொல்கிறாங்க, கட்டிங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல டேட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிறான். இங்கே பாரு டே ஜிமின், ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டா சரியாகும்னு சொல்லிட்டாங்கள்ல, நான் வந்து கால் பண்ணி பெரிய டாக்டர் சொல்லிவிட்டேன், அவங்க வந்துட்டாங்க, அவங்க இப்போ செக்கப் பண்ண போகிறாங்க, பார்த்துட்டு என்னன்னு வந்து சொல்லுவாங்க, நீ ஒன்றும் பயப்படாத, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற, ஆன்ட்டிக்கெலாம் ஒன்றும் ஆகாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜிமினுக்கு அவ்வளோ அழகாக கம்ஃபோர்ட் பண்ணுறான். இல்லை டேட்டு, நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும், அம்மாவை பார்த்து பேசணும், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நார்மலாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இப்போ டே என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமின் அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்படியே அங்கே பெரிய டாக்டர் தான் வந்திருப்பாங்கடா, அவங்கக்கிட்ட போயிட்டு பேசிட்டு வரான். இப்போ பேசி எல்லாம் முடிச்சுட்டு வந்த வாட்டி மொச்சி சொல்லிட்டு என்னாச்சு, என்ன சொன்னாங்க? ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணனா சரியாயிரும் சொல்லிட்டாங்க புரியுதா, இப்போ வா நம்ம போய் ஆன்ட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், ஜிமினை கூட்டிகிட்டு அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் அந்த எப்படின்னா அவங்க அம்மா இருக்கிற பெட்டுக்கு தான் போகிறான். அவங்க அம்மா இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அம்மா அம்மா என்னாச்சு, இப்போ எப்படி இருக்கீங்க? ஜிமினா வந்துட்டியாப்பா? அம்மா என்னம்மாச்சு, ரொம்ப வலிக்குதா உனக்கு? சொல்லுமா, ஏம்மா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ சொல்லியிருக்கலாம்ல, நான் அப்பயே வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்து பார்த்துருப்பேன்ல ஹாஸ்பிட்டலில், ஏம்மா நீ வலிக்குதுன்னு எல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் எப்போ கேட்டாலும் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிமினோட அம்மா தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நல்லாயிருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை, போம்மா நீ இப்போ பாரு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அது இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிமினோட அம்மா தான், எனக்கும் தெரியும்ப்பா, அவங்க வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க,
ஆப்ரேஷன் தானே பண்ணுனா சரியாயிரும் சொல்லிட்டாங்க. நீ எதுக்கு இந்த டைமில் வந்து இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ வேற கன்சீவாக இருக்க. உன்னோட ஹெல்த்தை பார்க்கணுமில்ல. எதுக்கு நீ இவ்வளோ டயர்டாக இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து சரியாகி வந்துடுவேன், ஓகேவா? நீ சீக்கிரம் சரியாகி வா, எனக்கு நீ ரொம்ப முக்கியம்மா. ப்ளீஸ்மா, சொன்னால் புரிஞ்சுக்கம்மா. ஏம்மா இப்படி பண்ணுன? நீ என்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தா உன்னை இந்த அளவுக்கு நான் வரவேற்றிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைப்பா, அதான் டாக்டர் செக்கப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிருன்னு சொல்லிட்டாங்க. நானே தைரியமாக இருக்கேன், நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? எனக்கு ஒன்றும் ஆகாது, புரியுதா? நான் சரியாகி வந்து உன் பேபியை நான் தான் ஃபுல்லாக பார்த்துக்க போகிறேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. போம்மா, அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி வந்து அப்படி சொன்னால் அந்த அழுகையிலே வந்து லைட்டாக சிரிக்கிறான். இப்போ இப்படியே தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. எப்படின்னா வந்து ஜிமின் அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நைட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அந்த முன்னாடி அந்த சொல்லுவாங்களடா ஆப்ரேஷன் தேட்டருக்கு முன்னாடி வந்து அதுக்கு இதுக்கு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா வந்து இப்போ அவன் 3 மந்த்ஸ் கன்சீவாக இருக்கானா, அவனுக்கு வந்து டயர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த டைமில் வந்து அவனுக்கு இருக்கும். அதனால் வந்து ஸோ அந்த மாதிரி டயர்டாக நடந்துகிட்ருக்குள்ள வந்து இப்போ டே என்ன பண்ணுறான், ஏய் ஜிமினா இங்கே வா. சொல்லு டே, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடி. டே என்ன சொல்கிற? அதெல்லாம் அம்மா ஆப்ரேஷன் முடிட்டோம், நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட தான் மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஜூஸாவது குடிடா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த ஜூஸ் அப்படியே வாங்கி குடிக்கிறான். குடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறான், சும்மா அதுக்கு இதுக்கு நடந்துகிட்டே இருக்கான். இப்போ டே என்ன பண்ணுறான், ஜிமினா எதுக்கு அதுக்கு இதுக்கு நடந்துகிட்ருக்க, இங்கே வா வந்து உக்காரு. டே எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, அம்மாவுக்கு முன்னே ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கட்டும். அதெல்லாம் பாரு, அந்த டாக்டர் நான் சொன்ன டாக்டர் சொன்னால அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க, நீ பயப்பட தேவையில்ல, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான், ஏய் ஜிமினா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. அப்பா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதான் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்கல்ல, பார்க்கலாம் விடு. அதான் டே சொல்கிறா அப்படி இல்லை, நீ கேட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா, எதுக்கு இவ்வளோ டயர்டாக இருக்க, இவ்வளோ வீக்காக இருக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பாவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு அப்படியே ஒரு சேரில் உட்காரான். இப்போ பக்கத்தில் டே வந்து உட்காந்துக்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே டேவோட ஷோல்டர்லேயே அப்படியே சாஞ்சிட்டு, டே சொல்லுடா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதில்ல? ஒன்றும் ஆகாது, எந்த ப்ராப்ளம் வராது ஆன்ட்டிக்கு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே டே ஷோல்டர்லேயே அப்படியே சாஞ்சு அப்படியே தூங்கிடுறான். டேவும் அவ்வளோ அழகாக அப்படியே வந்து ஜிமினுக்கு டேப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே பார்த்துக்கிறான். இப்போ இப்படியே தான் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகுதுடா. இப்போ அப்படியே அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச வாட்டி டாக்டர் தான் வெளியே வராங்க. இப்போ டே என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே அந்த சேரில் படுக்க வச்சுட்டு போய் பார்க்குறான். அந்த டாக்டர்கிட்ட தான் பேசுகிறான். இப்போ ஹாய் டே, சொல்லுங்கள் டாக்டர், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் பயப்பட தேவையில்ல, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ஸோ இதுக்கு மேலே நோ ப்ராப்ளம். ஸோ வந்து அவங்க வந்து இங்கே வந்து ஒரு 6 மந்த் வந்து எப்படின்னா 6 மந்த்தில் ஒரு 3 மந்த்ஸ் வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க கம்பல்சரி இருந்து தான் ஆகணும், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின்கிட்ட தான் வந்து டே என்ன பண்ணுறான், மோச்சி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க வந்துட்டு. சொல்லிட்டே அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சா, என்னாச்சு டே, அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்களா? ஏய் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஆன்ட்டி ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நான் இப்போ தான் பேசிட்டு வந்தேன். சரி நீ அவங்க வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க, டாக்டர் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டாங்க, நீ எதாக இருந்தாலும் வெளியே இருந்து பாரு. ஆனால் ஒன்று என்ன டீட்டு, ஒரு 3-4 மந்த்துக்கு வந்து அம்மா இங்கே தான் அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல டேட்டே, அம்மா எத்தனை மாதம் வேணால் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே லைட்டாக சிரிச்சிட்டு, சரி வா ஆன்ட்டி பார்க்க போகலாம் அப்படின்ட்டு ஜிமினை கூட்டிகிட்டு டே தான் அப்படியே வந்து அந்த டோருக்கு தான் நின்று பார்க்குறாங்க. ஜிமினோட அம்மா வந்து மறுபடியும் வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டே அம்மா தூங்குறாங்க,
ஆமாம் ஜெமினா, அவங்க டயர்டாக இருக்கும்ல, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டேவும் ஜிமின்னு போயிட்டு மறுபடியும் அந்த சேர்லேயே உட்காந்துக்கிறாங்க. இப்போ அப்படியே தான் மார்னிங் ஆகுதுடா. டேவும் ஜிமினும் அப்படியே அந்த சேர்லேயே 2 பேரும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு அப்படியே தூங்குறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான் டே 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 டேயாங்கா கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா வந்து எழுப்புறாங்க. இப்போ அங்கிள் என்னாச்சு, ஏந்திரிப்பா, இந்த காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா கொடுக்குறாங்க. இப்போ டே என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினை எழுப்புறான். மூச்சு மூச்சு ஏந்திரிப்பா, மூச்சு இங்கே பாரு ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டே எழுப்புறாங்க. இப்போ டே டே என்னாச்சு, எனக்கு தூக்கமாக வருது. சரி சரி ஏந்திரி, இந்த காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் படு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டக்குன்னு ஐஸ் டே அம்மா ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டே தான் இன்னும் இல்லை, ஓப்பன் பண்ணிடுவாங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, நீ காஃபி குடிச்சிட்டு நம்ம போய் ஆண்டி பார்க்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், ஜிமினுக்கு வந்து காஃபி குடிக்கிறான். இப்போ 2 பேருமே அந்த காஃபிலாம் குடிச்சிட்டு 3 பேருமே காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஜிமினோட அம்மா அந்த ரூமுக்குள்ளே தான் போனால் அப்போ தான் ஜிமினோட அம்மா வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் வேகமாக போயிட்டு அந்த முன்னாடி அப்படின்னா அவங்க பெட்டில் உட்காந்துருப்பாங்க. ஹெட்டு பக்கத்தில் வந்து ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு, அம்மா இப்போ எப்படிம்மா இருக்குது, உங்களுக்கு ஓகேவா, பெயினாக இருக்கா, ரொம்ப வலிச்சா சொல்லுமா, நான் டாக்டர்கிட்ட சொல்லி இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பேசிக்கிட்டே இருக்கான். இப்போ டேவோட அம்மா ஜிமினோட அம்மா தான், ஏய் ஜெமினா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நீ ரிலாக்ஸாக இரு, ரொம்ப டயர்டாக இருக்கு பாரு, என்ன லைட்டாக பெயினாக இருக்குப்பா, என்னை ஏஞ்சி வந்து 3 மந்த்ஸ்க்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், பரவாயில்லம்மா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் உன்னை இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும் ஆண்டி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவும் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, அதை நீங்கள் இந்த அளவுக்கு கேர் பண்ணுறீங்கல்ல, எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமினா, நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க, அம்மா இல்லைம்மா, நான் இங்கே இருக்கேன், உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிமினோட அப்பா தான், ஜிமினா நான் அம்மாவை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் 2 பேரும் வாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரின்ட்டு, சரிம்மா நீ பார்த்துக்க, நான் ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டேவும் ஜிமினும் அப்படி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டே சொல்லுடா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். நீ இப்படி கேட்பேன்னு தெரியும், அதனால தான் நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உனக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டேன், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டே கூப்பிட்றான். இப்போ ஜிமின்னு வந்துட்டு டே என்ன சாப்பிடு, நீ எனக்கு ஃபீட் பண்ணு, நீ ஃபீட் பண்ணால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும் சிரிச்சிட்டு அப்படியே ஃபீட் பண்ணுறான். இப்போ ஜிமின்னு வந்து டேக் ஃபீட் பண்ணுறான். 2 பேரும் மாற்றி ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, இப்போ ஜிமின் தான் டே என்ன ஜிமினா, எனக்கு தூக்கிட்டு போ ரூமுக்கு, எனக்கு தூக்கம் வருது, அப்போ தானே சாயந்தரம் ஈவினிங் எழுந்திரிச்சு அம்மாவை பார்க்க போகணும். குழந்தைன்னு சரியாக ஃப்ரூ பண்ணுறடா. டே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறான். இப்போ தேவை என்ன பண்ணுறான், அப்படியே அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு அப்படியே ஜிமினை வந்து ஒரு பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு தான் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்படியே படுத்துருக்காங்க. இப்போ ஜிமினை நல்லா வந்து டேவ் நல்லா ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்கான். டே சொல்லுடா டே என்ன, நம்ம எப்போ அம்மாவை பார்க்க போகலாம், ஈவினிங் போகலாம் ஓகேவா, சரி நான் தூங்குறேன், சரி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டேவும் ஜிமினும் நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. இப்போ ஜிமின் என்ன பண்ணா, டக்குன்னு ஏஞ்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டேவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் போகிறான். இப்படியே தான் வந்து ஜிமின் வந்து அவங்க ஜிமினோட அம்மா வந்து நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அதே மாதிரி ஜிமினை வந்து டே வந்து நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். இப்படியே தான் டேஸை ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஒரு 2 மந்த் ஆகுதுடா. இப்போ வந்து ஜிமினுக்கு வந்து ஒரு 7 மந்த் ஆகுது. 7 மந்த் ஆகுதா. இப்போ வந்து என்னென்னா, டே என்ன பண்ணுற, சொல்லு ஜிமினா, நான் இங்கே வந்து கிச்சனில் இருக்கேன்,
டே இன்னைக்கு அம்மாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரி நான் ரெடி ஆகிட்டேன், ஆன்ட்டிக் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டேன், வா நீ கிளம்பி வந்துட்டியா? டே நான் ரெடியாக இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றான். ஏன்னா ஜிமினுக்கு வந்து இப்போ வந்து 7 மந்த் ஆகுதுடா. அவன் எப்படி சொன்னால் ஜிமினோட வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஜிமின் அழகாக அப்படியே க்யூட்டாக இருக்கான். இப்போ டே தான் ஜிமின் நான் அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஜிமின் நடந்து வரும். அப்படியே மெதுவாக வயிற்றில் வந்து ஹேண்டை வச்சுட்டு அப்படியே மெதுவாக நடந்து வரான். கிச்சனில் இருந்துகிட்டே அப்படியே பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, பார்த்து நடந்து வா மோச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வந்து அப்படியே அழகாக அவன் ஹேண்டை பிடிச்சி அப்படி இழுத்து கூட்டிகிட்டு வரான் கையை பிடிச்சி. டே எனக்கு தெரியும் நீ என்ன இது ரொம்ப கேர் பண்ணுறங்க பேரில் எனக்கு ஏற்றுற பூட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இவங்க இப்படி தான் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே ஜிமினை வந்து காலில் உட்கார வச்சுட்டு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் வந்து நிறுத்திட்டு இப்போ ஜிமின்னு வந்து அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வரான். இப்போ டேக்கு தான் ஒரு கால் வருது. ஹலோ சார், நான் கிம் பேசுகிறேன். சொல்லு கிம், என்னாச்சு? சார் கொஞ்சம் ப்ராப்ளம், ப்ளீஸ் நீங்கள் கம்பெனிக்கு வரீங்களா? என்னாச்சு ப்ளீஸ் சார், ரொம்ப அர்ஜென்ட்டு, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் இங்கே சரியும். என்னப்பா என்ன கிம் சொல்கிற? நான் தான் வந்துட்டு ஒரு 2 மந்த்துக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. சார் ப்ளீஸ் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் இங்கே ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு வந்து அவங்க பிஏ கால் பண்ணியிருப்பாங்கடா. இப்போ டேவோட ஃபேஸ் அப்படியே சேடாகும். இப்போ ஜிமின் தான் பார்த்துட்டு டே என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஜிமினா, ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ராப்ளம், ஸோ பிஏ என்னை இம்மிடியட்டாக வர சொல்கிறாங்க. என்னாச்சு டே என்ன சொல்கிற? தெரியலடா என்னன்னு, நான் போனால் தான் தெரியும். சரி டே நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லைடா பரவாயில்ல, நான் மேலே வந்து விட்டுட்டு வரேன். இல்லை டே பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த ஃபுட்டை வந்து வாங்கிக்கிறான். அந்த ஃபுட் பேக் வந்து ஜிமின் வாங்கிக்கிறான். ஜிமின் பார்த்து சேஃபாக போயிடுவியா? டே நான் பார்த்து சேஃபாக போய்க்கிறேன், நீ முன்னே பார்த்து கரெக்டாக போயிட்டு அங்கே ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிவிட்டு கரெக்டாக வா, சேஃபாக போ டே ஃபீடாக போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரி ஜிமினா, நீ பார்த்து சேஃபாக போ, மெதுவாக போ, சொன்னால் கேளு, இல்லை பரவாயில்ல நான் கொண்டு வந்து விட்டுட்டு வரேன். டே நான் போய்க்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே வந்து வேகமாக ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்கேட்டில் கிஸ் கொடுத்துட்டு பார்த்து சேஃபாக இருடா. சரி டே நீ பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு லிஃப்ட்டு தான் நிற்கிறான். அந்த லிஃப்ட் வந்து அன்னைக்குன்னு பார்த்து ஒர்க் ஆகலை. ஸோ வந்து ஜிமினோட அம்மா வந்து 13வது மாடியில் இருக்காங்க. இப்போ அந்த லிஃப்ட் பட்டன் வந்து டச் பண்ணி பார்க்குறான், ஒர்க்கே ஆகலை. இப்போ என்னாச்சு, ஏன் இந்த ஒரு லிஃப்ட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ அங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க தான், அந்த லிஃப்ட்டு ஒர்க் ஆகாது, அது இன்னும் சரி ஈவினிங் தான் சரியாகுமா, அதனால் வந்து நீ நடந்து தான்ப்பா போய். அங்கிள் என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகணும். ஜிமின் வேறு 7 மந்த் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா, அவனால் ஏறியே போக முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாகி அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி இப்போ வந்து 10வது மாடிக்கு வந்துடுறான். என்னால் முடியல, என்ன வயிறு வேறு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமினி என்ன பண்ணுறான், மல்லு கட்டி அந்த பேக்கை தூக்கிட்டு மறுபடியும் வந்து அப்படியே அந்த 3 ரூம் அப்படின்னா 3 மாடி போகணும். இப்போ மறுபடியும் ஏறி போய்கிட்டே இருக்கான். இப்போ போயிட்டு கடைசியாக வந்து அவங்க அம்மா ரூம் கிட்ட வந்துடுறான். இப்போ ரொம்ப டயர்டாக அப்படியே ஃபுல்லாக வேர்த்து போய் ரொம்ப ஸ்வெட் ஆகி அவ்வளோ டயர்டாக வந்து ஜிமின் வந்து அப்படியே ரூம்குள்ளே போகிறான். அங்கே ஜிமினோட அப்பா தான். ஜிமினா என்னாச்சு, ஏன் இவ்வளோ டயர்டாச்சு, என்னடாச்சு, என்ன? அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லிஃப்ட்டு ஒர்க் ஆகலையா, அதனால தான் மாடியில் ஏறி நடந்து வந்தேன்னா அதான் இவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின், கால் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன்ல, இந்த மாதிரி டைமில் இவ்வளோ வெயிட் தூக்கிட்டு வந்திருக்கேன், பார்த்து சேஃபாக வர மாட்டியாப்பா அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க.
அப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அம்மாவுக்கு ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிமினோட அம்மா தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ஜிமினோட அப்பா வந்து ஜிமினோட அம்மாவுக்கு வந்து அந்த எப்படின்னா ஜூஸ் கொடுத்துருப்பாங்க. அ ஏய் ஜிமினா, என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்க? ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நடந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி பெயினாக இருக்க மாதிரி இருக்குது, அது சரியாயிருமா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த ரூமில் வந்துட்டு வெளியே வந்துட்டு அப்படியே டயர்டாக வந்து அந்த பெஞ்சில் உட்காரான். என்னாச்சு, வயிறு வேறு ரொம்ப பெயினாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு டைம் கூட வலிச்சதில்ல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே அந்த வயிற்றை வந்து அப்படியே டச் பண்ணி பார்த்துட்ருக்கான். இருக்க ரொம்ப பெயின் ஆகுது, என்னாச்சு, ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி என்ன பண்ணுறான், ஏஞ்சி நடக்கலான்ட்டு எப்படின்னா ஏஞ்சி போய் அவங்க அப்பாவை கூப்பிடலான்ட்டு போகிறான். இப்போ ஜிமினால் ஏந்திரிச்சு நடக்கவே முடியல. இப்போ அப்படியே மல்லு கட்டி ஏந்திரிக்கிறப்ப ஏந்திரிச்சு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துறான். விழுந்த வாக்கில் எப்படின்னா குப்புரைக்க வாக்கில் விழுந்துறான்டா. விழுந்தது வந்து எப்படின்னா வயிறு வந்து தரையில் அடிபட்டுது. அம்மா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே கத்துறான். அந்த சவுண்டை கேட்டு ஜிமினோட அப்பா வந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அப்படியே ஜிமினை பார்த்ததும் அப்படியே செம சாக்கு. கரெக்டாக வந்து டேவ் வந்து என்ட்ராயிரான். ஜிமினை பார்த்து ஜிமின் அந்த மாதிரி விழுந்ததை பார்த்ததும் டேவ் வேகமாக வந்து ஜிமினா, டேய் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அப்படியே ஜிமினை வந்து தூக்குறாங்க. ஆச்சு அப்பா, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஜிமினா, என்னடாச்சு, டே வந்துட்டியா, டே என்னன்னு தெரியல, வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை என்ன பண்ணுறாங்க, அந்த டாக்டர்கிட்ட தான் தூக்கிட்டு அப்படியே அழகாக பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அந்த டாக்டர்கிட்ட தான் போகிறான். இப்போ போயிட்டு அப்படியே பார்த்தா ஜிமினுக்கு வந்து உள்ளே செக்அப் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் உள்ள பெயினில் செம்மையாக கத்திகிட்ருக்கான். அது டேக்கெலாம் இங்கே ரொம்ப ஃபீல் ஆகுது. கை காலெலாம் சிவராகுது, அழுகுறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கிள், டேக்கு ஒன்றும் ஆகாது, ஜிமினுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல அங்கிள், என்ன டே இங்கே பாருப்பா, ஒன்றும் ஆகாது, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஜிமினுக்கு எதுவும் ஆகாது, டாக்டர் செக்அப் பண்ணிகிட்ருக்காங்க. டே எனக்கு ரொம்ப வலிக்குது, டே என்னால் முடியல. அங்கிள் அவன் அங்கே ரொம்ப கத்துறான், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், வேகமாக போயிட்டு ஜிமின் இருக்கிற ரூமுக்குள்ளே தான் போகிறான். இப்போ அங்கே இருக்கிற டாக்டர் தான், சார் நீங்கள் எதுக்குள்ளே வந்தீங்க, அவனுக்கு என்னாச்சு, அவன் ஏன் அந்த மாதிரி அழுகிறான், ப்ளீஸ் ஏன் அவன் அது மாதிரி அழுகிறான், அவனை அழுக வேணாலும் சொல்லுங்கள், அவனை வலியை குறைக்க ஏதாவது பண்ணுங்கள். சார் ப்ளீஸ், நாங்கள் செக்அப் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, நீங்கள் வெளியே போங்க. இல்லை, நான் ஜிமினை பார்க்கணும், என்னை விடுங்க. சார் ப்ளீஸ், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு செக்அப் பண்ணிவிட்டு சொல்ல, நீங்கள் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அங்கே இருக்க நர்ஸும் டேவை கொண்டு வந்து வெளியே நிற்க வச்சிடுறாங்க. டேக்கா இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல, செம்மையாக அப்படியே வியர்க்குது, அழுகுறான், அவனால் என்ன பேசுகிறதுனே தெரியல. இப்போ உள்ளதான் செக்அப் பண்ணி பார்த்துட்டு இப்போ டாக்டர் வெளியே வராங்க. டாக்டர், என்னாச்சு என் ஜிமினுக்கு? சாரி சார், அவங்க ரொம்ப தூரம் வந்து மேலே ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காங்க, அவங்க எதுவும் மேலே ஸ்டெப்ஸில் மாடியில் ஏறி வந்த மாதிரி இதாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடி ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால கீழே வேறு விழுந்துட்டாங்களா, ஸோ வந்து குழந்த வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் 2 பேர்த்தையும் காப்பாற்ற முடியும், இல்லைனா 2 பேர்த்துக்குமே ஆபத்து, உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ டேலாம் செம்மையாக அழுக ஆரம்பிச்சிடான். சார் என்ன சொல்கிறீங்க, என்னாச்சு, ஏன் என்ன, எப்படி அவன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னன்னே தெரியல. இப்போ டேவோட அப்பா தான், ஜிமினோட அப்பா தான், டே அவன் இன்னைக்கு லிஃப்ட்டு ஒர்க் ஆகலைன்னு இந்த 13 மாடி ஏறி தான்ப்பா வந்தான், ஃபுட்டு கொடுத்தான், அப்போயும் ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குன்னு சொன்னான், ஒரு மாதிரி பெயினாக இருக்குண்ணா, நான் வெளியே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு நான் என் ஒய்ஃப்க்கு ஃபுட்டு கொடுத்துட்டு வெளியே வரதுக்குள்ளே அவன் அந்த மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. என்ன லிஃப்ட்டில் ஒர்க் ஆகலையா, நடந்து வந்தானா, ஹலோ டாக்டர்,
ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க, ஒரு லிஃப்ட் என்னன்னு கூட சரி என்னன்னு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே அந்த டாக்டர்கிட்ட சண்டை போடுறான். இப்போ சாரி சார், கொஞ்சம் ப்ராப்ளம்னால இன்னைக்கு லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை, ஆனால் இப்போ சரி பண்ணிட்டோம். யோ, என்னய்யா நீலாம் டாக்டரு, இன்னைக்கு இந்த இப்படி சொல்லுறீங்க, என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒன்று என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த டாக்டர்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறான். இப்போ ஜிமினோட அப்பா தான், டே டே இங்கே பாரு சொன்னால் புரிஞ்சிக்க, ஏ ஏ கத்தாத, எல்லாரும் பார்க்குறாங்கப்பா. அங்கிள், இப்போ ஜிமின் இந்த மாதிரி வழியில் துடிக்கிறான், அதை என்னால் பார்க்க முடியல, அது ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஒன்றுதான் சொல்கிறாங்கல்லப்பா, ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும்னு, பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஜிமினோட அப்பா. இப்போ ப்ளீஸ் சார், இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுங்க, நாங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. டேக்கெல்லாம் அப்படியே கையெல்லாம் நடுக்குது, அழுகையாக வருது, அவனுக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த பேனை பிடிச்சி அந்த சைன் போகிறதுக்குள்ளே அவன் ஹேண்டெல்லாம் அப்படி நடுக்குது. இப்போ அப்படியே அந்த ஃபார்மில் சைன் போட்டதுக்கப்புறம் உள்ள ஜிமினுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி எல்லாமே எல்லா ப்ராக்ரஸும் அப்படி நடக்குது. இப்போ அந்த குழந்தைய ஒரு ஒரு தனியாக ஒரு ரூமில் வந்து ஏன்னா வந்து 7 மாதத்துலேயே பிறந்துருச்சு இல்லையா, அதனால் வந்து ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் வந்து ஒரு தனியாக ஒரு இதில் தான் வச்சுருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் அது குழந்தைய வச்சுட்டாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி ஐஸ் க்ளோஸ் பண்ணி படுத்திருப்பாங்க. இப்போ ஜிமினை கொண்டு வந்து அந்த எப்படின்னா அவனுக்கு தான் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுனால நார்மல் வார்டுக்கு மாற்றி அவனுக்குன்னு ஒரு தனி ரூமில் வந்து அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்தால் அவனுக்கு கையெல்லாம் அப்படியே நடுக்குது, என்ன பேசுகிறதுனே தெரியல. அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே ஜிமின் ஹேண்டை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு, மோச்சி மோச்சி உன் டேட்டே வந்திருக்கேன்டா, ஐஸ் ஓப்பன் பண்ணுறா, ஏய் நமக்கு பாப்பா பிறந்திருக்குடா, பேபி பிறந்திருக்கான், டே எனக்கு ஜிமினா நமக்கு பாப்பா பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து அப்படியே வந்து டேப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அழுகுறாங்க. இப்போ ஜிமினை அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். இப்போ டே ஜிமினா ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டியா? டே என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பெயினாக இருக்குது, என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே அப்படியே லைட்டாக அப்படின்னா அந்த வழியில் அப்படியே சிரிப்பாங்களடா, அந்த மாதிரி சிரிச்சிட்டு, ஜிமின் நமக்கு பேபி பிறந்திருக்கா. டே என்ன சொல்கிற, 7 மந்த்து தான் ஆகுது, இப்போ எப்படி? ஆமாண்டா, நீ கீழே விழுந்துட்டல, அதனால் எல்லாம் அங்கே நடந்தது எல்லாம் சொல்கிறாங்கடா. இப்போ ஜிமின் அப்படியே அழுகுறான். சாரி டே நான் தான் தேவையில்லாமல் தெரியாத தப்பு பண்ணிட்டேன், சாரி டே பேபிக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டேவும் இல்லைடா ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன இன்னும் 2 மந்த்துக்கு வந்து பேபி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 7 மாதத்துலேயே பிறந்ததுனால கொஞ்ச நாளைக்கு ஒரு அந்த பாக்ஸில் தான் இருக்கணும், அந்த ரூமில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே அழுகுறான். சாரி டே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்னை மன்னிச்சிரு டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அழுகுறான். இப்போ டே தான் எதுக்கு அழுகிற? ஒன்றும் இல்லை, நம்ம பேபி நல்லா இருக்கா, என்ன இன்னும் 2 மாதத்துக்கு தூக்க முடியாது, அதுக்கப்புறம் நம்ம கூட தானே இருப்பா, எனக்கு இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ ஒன்று ஸ்டெயின் பண்ணிக்காத, நீ ரிலாக்ஸாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட வந்து டே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினோட அம்மாவை வந்து டே அந்த வீல் சேரில் உட்கார வச்சு ஜிமினோட அப்பா தான் கூட்டிகிட்டு உள்ளே வருவாங்க. இப்போ உள்ளே வந்துட்டு இப்போ ஜிமின் கிட்ட தான் வந்து அப்படியே அந்த சேர் நிறுத்துகிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான், ஜிமினா எப்படிப்பா இருக்க? அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன், என்னை மன்னிச்சிருப்பா, என்னால் தானே இவ்வளவும் ஆச்சு, எனக்கு உடம்பு சரியாக இருந்தால் நீ இந்த மாதிரி கஷ்டப்படுத்திருக்க மாட்டல்ல, நீ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னால் கூட இருக்க முடியலல்லப்பா, அம்மாவும் மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு
நீங்கள் இருந்து பார்த்துக்க வேண்டிய இடத்துல என் டேட்டே என்னை நல்லா பார்த்துக்கிறாம்மா. என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இன்னும் 2 மந்த்ஸ் தானே, உனக்கும் சரியாயிரும். பேபியும் என் கூட வந்துடுவா. அப்புறம் நம்ம எல்லாம் ஒட்டுக்கா ஜாலியாக இருக்கலாம். நீ அப்போ என் பேபி உன் கூட வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும் சொல்லிட்டு அப்படியே அழுகுறான். இப்போ எல்லாருமே ஜிமினோட அம்மா அப்பா எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறீங்க, அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன சொல்கிறான். இப்போ தான், இல்லைடா அழுகலை, நீ ஃபீல் பண்ணாத, வா நம்ம பேபி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். அப்படியே ஜிமின் வந்து அந்த பெட்டில் தான் இருப்பாங்க. அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு அப்படியே பேபி ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பேபி அவ்வளோ அழகா குட்டியாக க்யூட்டாக அப்படியே இருக்கு. அப்படி நல்லா அப்படியே ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கிறா. ஏன்னா அது ஒரு பாக்ஸ், ஒரு ஹீட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது எனக்கு சொல்ல தெரியல. அதுக்குள்ளே வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து ஹீட்டாகவே இருக்கணும் அந்த 2 மந்த்ஸும் எனக்கு. அதனால் இப்போ அப்படியே தான் ஜிமின் பார்த்துட்டு அப்படியே அப்படியே சிரிக்கிறான். டே பாப்பா அழகாக இருக்கால, அந்த மாதிரியே இருக்கா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், இல்லைடா உன்ன மாதிரி இருக்கான், நல்லா க்யூட்டாக அழகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை டே உன்ன மாதிரி தான் இருக்கான். என்ன மாதிரியா இருக்கான், ஆமாம் உன்ன மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரி போலாமா? டே இங்கே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, பாப்பாவுக்கு வந்து சேஃபாக இருக்கணுமில்ல, அதனால் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே சிரிச்சுட்டு பாப்பாவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து ஏன்னா டச் பண்ண முடியாதுல்ல, ஒரு மாதிரி ஏக்கமாக வந்து வெளியே போகிறான். அது டேக்கும் புரியுது. டேவும் கம்ஃபோர்ட் பண்ணி அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் பெட்டில் வந்து அந்த அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. இப்போ ஜிமினும் ஓரளவுக்கு நார்மலாக ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவனும் ஓரளவுக்கு நல்லா இருக்கான். பேபி வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நார்மல் ஆகிட்டு அந்த பேபி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஜிமினோட அம்மாவும் சரியாகி வந்துடுறாங்க. இப்போ ரூமில் தான் ஜிமின் வந்து அப்படியே பேபி வச்சுட்டு அப்படியே எப்படின்னா மடியில் உட்கார வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ தான் உள்ளே வரான். வந்துட்டு அப்படியே பார்க்குறான். டே வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து இங்கே பாரு, உன் பேபி செம்ம அடம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். உன்னோடவ அடம் பண்ணுறான்? ஆமாம் டே என்னோட ரொம்ப அடம் பண்ணுறான். நானே பரவாயில்ல, இவன் ரொம்ப பண்ணிகிட்ருக்கா, வந்து என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும் அப்படியே சிரிச்சிட்டு வந்துட்டு அப்படியே அந்த ஜிமின் பக்கத்தில் தான் வந்து உட்காந்துட்டு அப்படியே பேபியை பார்க்குறான். பேபி அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி பர்ட் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்கு. இப்போ தான் அப்படி வந்து அந்த பேபி அழகாக டச் பண்ணி பார்த்துட்டு க்யூட்டாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். க்யூட்டாக இருக்கா, அடம் பண்ணுறான், கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஏய் நீ கூட தான் அடம் பண்ணுற. டே நான் இவன் அளவுக்குலாம் அடம் பண்ணல தெரியுமா, இவன் ரொம்ப பண்ணுறா, தூங்கவே விட மாட்டேங்கிறான், எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா, நான் போய் தூங்கலான்ட்டு போனால் கத்துறா, ஃபீட் பண்ணி விட்டா மறுபடியும் தூங்குறான், மறுபடியும் நான் தூங்க போனால் கத்துறா, எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கிறான். இப்போ டேவும் அப்படியே ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டு சரி நான் இப்போ வந்துட்டுல, இதுக்கு மேலே நான் பேபி பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜிமினும் சிரிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு டே சொல்லுடா, எனக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் பேபி என்கிட்ட வந்துட்டா, என் அம்மாவும் வந்துட்டா, என் டேவும் என் கூட இருக்கான், எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. ஆமாம், நம்ம லைஃப்பில் கடவுள் எப்படிலாம் விளையாடுறாருல்ல. ஏண்டா பின்ன என்ன டே அம்மா வீட்டில் இருந்தாங்க, அம்மாவை பார்த்துக்கிறன்ற பேரில் நான் போயிட்டு நான் பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணேன். பேபி இந்த மாதிரி பிறந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் எல்லாமே சரியாக இருக்குது. ஆமாம் ஜிமினா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நமக்கு காடு கொடுத்த ஒரு பூடாயவ, தெய்வம் தந்த பூடாயவ, இவளை நம்ம லைஃப்லாம் ஹாப்பியாக வச்சுக்கணும், ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா, ஆமாம், சரி பாப்பாவுக்கு என்ன நேம் வைக்கலாம்?
என்ன நேம் வைக்கலாம்? நான் ஒரு நேம் சொல்லட்டா டேட்டு? சொல்லு. அசீமா. அஷீமா. ஏய், நல்லா இருக்கே நேம். ம் இந்த பேபி ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ எவ்வளோட ப்ராப்ளத்தெல்லாம் தாண்டி நமக்கு கிடச்சிருக்கான். காடு கொடுத்த கிஃப்ட், ஒரு தெய்வம் தந்த பூ மாதிரி நம்ம லைஃப் லாங் இவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கணும் டேட்டு. அப்படியா? ஆமாம் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டேவை ஹக் பண்ணிக்கிறான். டேவும் ஜிமின் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ டே என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினோட ஃபோர்கேட்டில் லைட்டாக அப்படியே கிஸ் கொடுக்குறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த குட்டி பேபிஸ் ஃபேஸில் அப்படியே வந்து க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்படி 2 பேரும் பார்த்து அப்படியே சிரிச்சிக்கிறாங்க. ஏன்னா வேமி 2 பேரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமினோட மடியில் பேபி அவ்வளோ அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கா. ஓகேடா, இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரில. நான் நிறையா சொதப்பி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரிடா. ஸோ என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை மீன் பண்ணி தான் நான் ஸ்டோரியாக ரெடி பண்ணேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரில. பேபிமா கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணு. ஸோ மொக்கையாக இருந்தால் சாரி, என்னை மன்னிச்சிரு. எனக்கு தெரிஞ்சதை மீன் பண்ணி நான் ஸ்டோரியாக கொடுத்தேன். உனக்கு பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணு. அஷிமா, ஹாப்பி பர்த்டே. நீ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கணும்டா. லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஆர்மீஸ் என் பேபிக்கு, அதாவது என்னோடய பேபியோட ஃபேவரட் பேபிக்கு விஷ் பண்ணிடுங்க. ஓகே ஓகேடா, பாய்.